Assalamualaikum. Hi, hello guys. Welcome back to our GJ Love Family channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க தம்ப்ளைனை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறோம். காலையில் 4 மணிக்கு காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி மத்தியானம் 12 மணிக்கு பந்திப்பூர் சஃபாரி சென்டரை ரீச் பண்ணி அங்கே 4:30க்கு லாஸ்ட்டு சஃபாரியான டிக்கெட்டை வாங்கி அனிமல் சைட்டிங்கை பார்த்துட்டு திருப்பி உடனே ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளான். இது ஒரு 1 டே ட்ரிப்பு. ஆக்சுவலாக பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பை விட பிளான் பண்ணாமல் திடீர்னு கிளம்புற ட்ரிப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ட்ரிப்பு அமைஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் பிளான் போட்ட மாதிரியே பந்திப்பூர் சஃபாரி சென்டரை ஒரு 11 o'clock ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே வந்த உடனே டிக்கெட் வாங்கிடலான்னு நினச்சோம். பட் இங்கே அன்சீசன்லேயும் இவ்வளோ க்ரௌடாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப பெட்டரு. இதுதான் பந்திப்பூர் சஃபாரி சென்டரோட என்ட்ரன்ஸு. இங்கே கார் பார்க்கிங்க்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் கார் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பயப்படாமல் கொண்டு வரலாம். இங்கே அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. இவங்க காருக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே 11 o'clock வந்து திருப்பி போனது 6:30க்கு. அது வரைக்கும் இவங்க எங்ககிட்ட எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே வாங்கலை. நாங்கள் வந்து இந்த அன்சீசன்லேயே எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காதுன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் டேடி டிக்கெட் கவுண்டரில் இருக்க க்ரௌடுக்குள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நம்ம சஃபாரியோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இங்கே 2 செக்ஷனான சஃபாரி இருக்குது. ஒன்று மார்னிங், இன்னொன்று ஈவினிங்கு. பஸ்ஸில் வந்து காலையில் 6:30லேருந்து 8 o'clock, 8 o'clockலேருந்து 9:30 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் 2:30லேருந்து 4 o'clock, 4 o'clockலேருந்து 5:30 கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஈவினிங் சஃபாரி வந்து 5 o'clockலேருந்து 6:30. அதே மாதிரி ஜீப்புக்கு மார்னிங் 6:30லேருந்து 8:30, 8:30லேருந்து 10:30. நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து 2:30லேருந்து 4:30, 4:30லேருந்து 6:30 சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. பஸ்ஸில் வந்து டைமிங் வந்து 90 minutes. இவங்க டோட்டலாக 650 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜீப்பில் 120 minutes. அடல்ட் 5 peopleக்கு 5500 சார்ஜ் பண்ணுறாங்க. கேம்பர் 120 minutes. அடல்ட் 8 peopleக்கு 7900 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜீப்பும் கேம்பரும் எடுத்திங்கன்னா நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம். பஸ்ஸு வந்து நம்மளோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும். அதனால் அங்கே இருக்க கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க கடையிலேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு வழியாக எங்கள் டேடி ரொம்ப நேரம் நின்று 4:30க்கான சஃபாரி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 11 மணிக்கு வந்து டைம் 2 மணி இப்போ தான் வாங்குறேன். எத்தனை மணி சஃபாரிக்கு? 5 மணி சஃபாரிக்கு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் நிறைய பேர் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்தா அந்த மூமெண்ட்டும் வந்துடுச்சு. நாங்கள் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். சஃபாரி டைமிங் 4:30. பட் வேன் லேட்டாக வருதுன்றதுனால 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 o'clockலேருந்து 6:30 வரைக்கும். இது வந்து ஊட்டி பந்திப்பூர் அந்த ஃபாரஸ்ட் வழியாக போய் அதுக்கப்புறமா டீப் ஃபாரஸ்ட் வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. 874 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்க இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் 1974ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நிறைய டைப்ஸான வைல்ட் அனிமல்ஸ் வாழ்கிற இடமாவும் இருக்கு. குறிப்பாக இந்தியாவிலே அதிகமாக டைகர் பாப்புலேஷன் இருக்கிற 2வது இடமும் இதுதான். யானைகளும் சிறுத்தைகளும் அதிகமாக இருக்கிற இடமும் இதே தான். இந்த பந்திப்பூர் டு ஊட்டி ரூட்ல எப்பயுமே அனிமல்ஸை பார்க்கறதுனால இங்கே நைட்டு 9 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும் எந்த வண்டிக்கும் அலௌட் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும், கேரளாவில் இருக்க முத்தங்கா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும், கர்நாடகாவில் இருக்க பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இந்த 3 டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுமே ஒன்றா இருக்கிறதுனால எப்போவுமே இங்கே வந்தாலும் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம். குறிப்பாக டைகரு. அந்த டைகரை பார்க்கலான்ற நம்பிக்கையோடய நாங்களும் போயிட்டுருக்கோம்.
இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் பந்திப்பூர் டைகர் ரிசர்வோடைய காட்டேஜுக்கு தங்க வரவங்களோட பார்க்கிங்கு. இதில் அவங்களோட ஓன் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்டோட பேட்டரி வண்டியில் அவங்களோட காட்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இருக்கிற காட்டேஜ்லேயே ரொம்ப பயங்கரமான காட்டேஜ் ஹரிணி காட்டேஜ் தான். இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 monthஸில் அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த காட்டேஜில் நீங்கள் 10 அடி தூரத்துலேயே சிறுத்தையை பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது ஒன்றும் ஜூ கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு அனிமல்ஸை பார்க்கறதுக்கு. இது ஒரு நேச்சர் வைல்ட் லைஃப்ன்றதுனால நம்ம அனிமல்ஸை பார்த்தோன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணது ஒரு அழகான ஒரு மான் கூட்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சவுண்டே ப்ளே பண்ணுறேன், பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ரெண்டு பக்கமும் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கான்னு தேடிட்டே இருக்கும் போது தான் எதிர்க்க ஒரு யானை கூட்டத்தையே பார்த்தோம். அந்த யானை கூட்டத்தில் அப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன யானை பிறந்திருந்தது போல். ஸோ அந்த யானை கூட்டத்தில் அந்த அம்மா யானை அந்த குட்டி யானையை பாதுகாக்கிறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஷேட்டிங்காக யானை கம்முன்னு இருக்க சொல்ல. பொதுவாக யானை குட்டிங்க பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தான் குடிக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி புல்லுங்களெல்லாம் சாப்பிடும். குட்டி யானைங்களோட இருக்கிற இந்த பெரிய யானைகள்லாம் எப்பவுமே அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்கும் போது ரொம்பவே காமாக இருந்தது. அதுக்கு என்ன ரீசன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ண டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி யானைகளை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குட்டி யானையை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது. அந்த யானை கூட்டத்தை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் நெக்ஸ்ட்டு சைட்டிங்க்கு போகிறோம். இன்னொரு ஒரு எலிஃபண்ட் கேங்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய எலிஃபண்ட்ஸ் இருக்குது. ஒரு யானை கூட்டத்தை பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்னொரு யானை கூட்டத்தில் இருக்கிற ஒரு குட்டி யானை எங்களை பார்த்து பயந்து அங்கே இருந்தால் சேஃப் இல்லை, அவங்க அம்மா கிட்ட இருந்தால் தான் சேஃபுன்றதுனால ரோடை கிராஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போகிற அந்த லவ்வை நீங்களே பாருங்கள். Baby is a male elephant, sir. Tusk is there. Tusk ಇದೆ ನೋಡಿ ಅದಕ್ಕೆ. Tusk is there. Tusk ಇದೆ ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ಕೊಂಬಳು. ಇಲ್ಲಿದೆ ಪಪ್ಪಿ.
இந்த அம்மா அப்புறம் இந்த பேபி ஆனோட அஃபெக்ஷனை பார்த்து நாங்கள் ரொம்ப மெல்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு சைட்டிங்காக போயிட்டுருக்கோம். போன கொஞ்சம் தூரத்திலே இன்னொரு எலிஃபண்ட் கேங்கை பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்காக. நீங்கள் பார்க்குற இந்த யானை மேலே ஏன் பறவை உட்கார்ந்து இருக்குன்னா, அந்த யானை மேலே நிறைய உண்ணிலாம் இருக்கும். அந்த யானைனாலேயே அதை க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனால அது மேலே இருக்க அந்த பறவை அந்த உண்ணி அதோட உணவாக எடுத்து யானைக்கும் க்ளீன் பண்ணி விடுது. அதுவும் அதோட உணவாக சாப்பிட்டுக்குது. அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட்டில் இன்னும் நிறைய அனிமல்ஸ் ஒரு அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நிறைய டைகர் ஸ்பாட் ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் நாலா பக்கமும் சுற்றி பார்த்ததா டைகர் ஸ்பாட் ஆகுதான்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மான்கள் கூட்டம் கிராஸ் ஆகி ஓடிச்சு. டைகர் தான் அங்கே இருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த டைகர் தண்ணி குடிக்கிற இடம் அது எங்கெங்கே இருக்குமோ அந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்தோம். பட் எங்களால் டைகரையே பார்க்க முடியல. ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இந்த இடத்துல டைகரை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எனக்கு கிடச்சிது. அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சஃபாரி டைமிங் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சும்மா ஃபாரஸ்ட்டை ஒரு சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் கூட்டிகிட்டு போகும்போது 2 பக்கமும் ஒரே மான் கூட்டத்தை தான் பார்த்தோம். மானை ஸ்பாட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லங்கூர் மங்கியை பார்த்தோம். லங்கூர் மங்கிக்கு இன்னொரு பேர் ஃபாரஸ்டோட வாட்சர் மேனுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே டைகர், லெப்பர்டு அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்ததுன்னா இந்த லங்கூர் மங்கி மற்ற அனிமல்ஸ்க்கு அலாம் கால் கொடுக்கும். அதனால இதை வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் மேனுன்னு சொல்கிறாங்க. கீழே உட்காந்துட்டு இருந்த லங்கூர் மங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மரத்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிது. அது அதோட வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா மரத்து மேலே ஒரு சைட்டிங்கை பார்த்தோம். அது என்னன்னே தெரியாமல் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதை அசைறதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அது ஒரு அவுல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். மூவ்மெண்ட்
ಮರದೊಳಗಡೆ ಕೂತಿದೆ. அவ்வளோதான், எங்கள் சஃபாரி டைமிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண மாட்டோம்னு நினச்ச போது தான் ஒரு யானையை பார்த்தோம். அந்த யானை தனியாக அங்கே ஓரமாக நின்று சாப்பிட்டு இருந்தது. ஒத்த யானைனாலே ரொம்பவே ஒரு பயங்கரமான இதுதான். அதனால நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், எங்கள் சஃபாரி டைமிங் முடிஞ்சிருச்சு. எங்களை 6:30க்கு சஃபாரி சென்டருக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த சஃபாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் அட்வென்ச்சரான வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.